காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி திடலில் திமுக பவளவிழா மாநாடு அக்கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் படைத்திரள கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். துரை வெங்கடேஸ்வரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். இந்த திமுகவினரே 75ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி திடலிலே தினமானது இந்த திமுகவினுடைய பவள விழா பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த பவள விழா பொதுக்கூட்டத்திலே பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சட்டத்திலே திமுகவினுடைய தலைவரும் தமிழக முதல்வரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள தொடர்ந்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திலே தற்போது முன்னாள் அமைச்சரும் செந்தில் பாலாஜி அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டமானது லட்சக்கணக்கானோர் தொண்டர்கள் தற்போது பங்கு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நேரத்திலே கலந்து கொள்ளவிருக்கிறார். தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த பவள விழா பொதுக்கூட்டத்திற்கு பிறகான அமைச்சரவையில் மாற்றம் இருக்கக்கூடும். அதே போன்று பல்வேறு மாற்றங்கள் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த பவள விழா பொதுக்கூட்டமானது காஞ்சிபுரத்திலே அண்ணா பிறந்திருக்கக்கூடிய மண்ணிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த பவள விழா பொதுக்கூட்டமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பவள விழா பொதுக்கூட்டத்தில் தற்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது புடைசூழ இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி திடலில் திமுக பவளவிழா மாநாடு அக்கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் படைசூழ கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். திமுக பவளவிழா மாநாடு கோலாகலமாக தொடங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி திடலில் இந்த திமுகவின் பவளவிழா மாநாடு தொடங்கியிருக்கிறது. பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த மாநாடு தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி, துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.